மல்லி 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 மல்லி. ஐம் so சாரி. என்னால எதுவும் பண்ண முடியல. ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். நாம ஒண்ணு நினைச்சு பிளான் போட்டு போயிருந்தா என்னென்னமோ நடந்து போச்சு. பின்ன 80 கோடி ஜம்பமா வந்து உன் பாக்கெட்ல உட்காந்துக்குமா? நாம தான் வேலை செய்யணும். நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாம பேசாத ரஞ்சிதா. தூக்கமே இல்ல. யார்கிட்ட பேச முடியுமோ விசாரிக்க முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆமா, நீ சொல்றத பார்த்தா விட்டா வாசல்ல நிக்கிற செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங் பாக்குற அக்கா முதற்கொண்டு எல்லாரையும் விசாரிப்ப போல. ராஜிமா, எனக்கு என்னவோ இவ அதிக பிரசங்கித்தானம் பண்ணி விசாரிக்கிறோன்ற பேர்ல பண்ண அலட்சாட்டியத்துலதான் இவங்க அப்பாவுக்கு நம்ம பிளான் லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஒன்னும் தத்தி இல்ல ரஞ்சிதா. அப்பா, நாங்க யார சந்தேகப்படுறது? உன்ன சந்தேகப்படுறதா இல்ல நீ கூட்டிட்டு வந்த மேனேஜரை சந்தேகப்படுறதா? அந்த ஆளு பணம் மட்டும் இங்க இருந்து வாங்கிட்டு போனாரு. ஆனா நீயே அந்த ஆளு கிட்ட பேசிக்கிறேன்னு எங்க கிட்ட பேச விடாம என்னவோ பண்ணிட்டு இருக்க. சச்ச, உங்ககிட்ட பேச விடக்கூடாதுன்னு நான் எதுவுமே பண்ணல. ஏமா அப்படி என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா? தப்பா நினைக்க விடாத அளவுக்கு நீ ஒன்னும் ஓப்பனா இல்ல. அதுதான் உன் பிரச்சனையே. அப்படிலாம் இல்ல ரஞ்சிதா. அம்மா என்ன நம்புறாங்கன்னு நினைச்சுதான் நானே பேசினேன். இனிமே வேணா நீங்களே பேசிக்கோங்க, நான் வேணான்னு சொல்லல. அதான் என்னாலையும் மேனேஜராலையும் ஒன்னும் பண்ண முடியலன்னு கைய விரிச்சிட்டியே. இனிமே நாங்க பேசி என்ன ஆக போகுது? மா, மேனேஜர் நமக்கு உண்மையா தான் இருக்காரு. இதையே தான் முதல் நாளும் சொன்னேன். எங்க அப்பாவுக்கு அவர் ரொம்ப உண்மையா இருப்பாருன்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் பேச விடு ரஞ்சிதா. எங்க அப்பா தான் இதுல ட்விஸ்ட் பண்ணிட்டாரு. யூசுவலா மேனேஜர் தான் ஒரே ஒரு டெண்டர் கொட்டேஷனை ரெடி பண்ணி சீல் பண்ணி கொடுப்பாராம். ஆனா இந்த தடவை மேனேஜரே 3 டெண்டர் ரெடி பண்ணாரா. அதுவும் இந்த தடவை புதுசா செக்ரட்டரிய இதுல இன்வால்வ் பண்ணிருக்காங்க. என்ன செக்ரட்டரியா? ஆமாமா, தீபான்னு ஒரு பொண்ணு. எல்லா கதையும் ஓகே தான். ஆனா 3 டெண்டர் ரெடி பண்ண மேனேஜர் 3யுமே காப்பி எடுத்து தரதுல என்ன பிரச்சனை? கடைசி வரைக்கும் கரெக்ஷன் சொல்லி எல்லாம் ஓகே ஆகி மேனேஜர் காப்பி பண்ண போற நேரத்துல தீபா வந்து அவளே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன்னு சீல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாலாம். இதுல விஷயம் என்னன்னா, அவளும் ஏதோ கொட்டேஷன் ரெடி பண்ணி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சுன்னு மேனேஜர் சொல்றாரு. ஆக மேனேஜர் ஏன் செக்ரட்டரி உட்பட யாருக்குமே எந்த ஃபைல் கடைசியா சப்மிட் பண்ண போறதுன்னு தெரியாதான். இதுதான் விஷயம். அப்ப அந்த எல்லா கொட்டேஷனும் யார்கிட்ட இருக்கு? தீபா எல்லாத்தையும் அப்பா கிட்ட கொண்டு போயிருக்கலாம். அவர் எதை எங்க வைக்க போறாருன்னு தெரியல. எங்க வீட்லனா வேற மாதிரி நடந்திருக்கும். இப்பதான் அவர் போக கூடாத இடத்துல போய் உட்கார்ந்திருக்காரே. என்னால எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்ல? உன் கம்பெனில ரெடி ஆயிருக்கு, உன் ஸ்டாஃப் எடுத்துட்டு போயிருக்காங்க, உன் அப்பா கிட்ட போயிருக்கு. இதுல ஒரு காப்பி எடுக்க உன்னால முடியல. இதுக்கு வந்து விளக்கம் வேற சொல்லிக்கிட்டு இருக்க. ராஜிமா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் தீபா கிட்ட பேசி பாக்குறேன். ஏதோ பண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.